வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் அடுத்ததாக வந்து பிரியாம்பல் பற்றி பார்க்க போகிறோம். முகவுரை. இப்போ இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தில் வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ கண்டென்ட் அது வேற. கண்டென்ட் அப்படிங்கிறது அந்த ஷெட்யூல் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு புக்கோட கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு புத்தகத்துக்கு முன்னாடி ப்ரிஃபேஸ்ன்னு இருக்கும். ப்ரிஃபேஸ் அப்படின்னா அந்த புத்தகத்தில் வந்து அந்த புத்தகம் எதை பற்றி அப்படிங்கிறது இந்த ப்ரிஃபேஸ் படித்தா தெரியும். ப்ரிஃபேஸ் மோரலஸ் ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் அரசியலமைப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த பிரியாம்பல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சென்ஸில் தான் அந்த கான்ஸ்டியூஷன் மொத்த புக்குமே வந்து எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து உங்கள் ஸ்கூல் புக் பாலிட்டி பள்ளி புத்தகத்தில் வந்து முதல் பேஜஸ்லாம் இந்த மாதிரி இதை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகவரை பிரியாம்பலை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது இது புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் தான். இதில் இருக்கிற விஷயத்தில் நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 கிளாஸஸ், இப்போ வரக்கூடிய 2 கிளாஸஸ் ஃபுல்லாக இந்த பிரியாம்பல் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ பிரியாம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா ஒரு புத்தகத்துக்கும் முன்னாடி ப்ரிஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு ப்ரிஃபேஸ். இந்த பிரியாம்பல் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எசன்ஸ் புரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃப்ளேவர் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரியாம்பல் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் முகவுரை. இப்போ இதில் வந்து இப்போ ஒருவேளை குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்க்குலாம் ஒரு 15 மார்க் 20 மார்க் கொஷின்ஸில் பிரியாம்பலை பற்றி ஏதாவது கொஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரியாம்பலில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அப்படியே அடிப்பிரலாமல் எழுதி இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பிரியாம்பல். எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்குது. இப்போ இதில் இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். ஆனால் ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், வி த பீப்புள் ஆஃப் இந்தியாப்பா அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒருத்தர் எடுத்து படிக்கிறாரு. இப்போ நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் அந்த எசன்ஸ் புரியறதுக்காக அந்த ப்ரிஃபேஸ் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ப்ரிஃபேஸை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா பீப்புள் சொல்கிற மாதிரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்குது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா have solemnly resolved to constitute India into, சரிங்களா, இந்த பீப்புள் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம், தமிழாக்கத்தோட பார்க்கலாம். தமிழில் சாவரின்னா என்ன, இறையாண்மை, செக்யூலர் மதச்சார்பின்மை, இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறனால நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்திய அரசியலமைப்போட ஆதாரம், மூலம், சோர்சஸே எங்க அப்படின்னா பீப்புள்கிட்ட இருந்தான். ஸோ அது இதுல தெளிவாகுது இல்லையா. வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவில் தெளிவாகுது. சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்க இருந்து அப்படின்னா பீப்புள்கிட்ட இருந்தா வந்துருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடிய இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் இந்த டார்க்ல இருக்கிறது, அதுவுமே அடுத்தலாம். ஜஸ்டிஸ் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ்ல. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நிறைய கேசஸ் ரிலேட்டடா இருக்கு, அது எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெட்டர்னிட்டி எங்கிருந்து வந்திருக்கு இந்த வார்த்தைகள்லாம். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது பிரெஞ்சுல இருந்து எடுத்திருக்காங்க, பிரான்ஸ் நாட்டுல இருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது மொத்தத்தையும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க பிரியாம்பல்ல. 1949 26 நவம்பர். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள் தான் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கப்பட்டு சைன் வாங்கின நாள் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் இனி அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி பிரியாம்பல் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகவுரை, சரிங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த முகவரை படிச்சா தெரிஞ்சிடும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனே இதை பேஸ் பண்ணி தான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே இருக்கு. இப்போ நிறைய கேசஸ் பிரியாம்பல் ரிலேட்டடான கேசஸ்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். பிரியாம்பல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கேசஸ் அப்படிங்கிறதுலாம் எது சொன்னா இப்போ ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ பிரியாம்பலை அமெண்ட் பண்ண முடியுமா, பிரியாம்பலை திருத்தம் பண்ண முடியாதா, இதெல்லாம் நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல தான் நடந்து அதுக்கப்புறம் தீர்ப்புகள் மாற்றப்பட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நம்ம அதையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாம்பல் அப்படிங்கிறது வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எப்படி ஒரு பேரே நல்லா இருக்கு பாருங்க. ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பிரியாம்பல் தான் சொல்லுவாங்க. பிரியாம்பல இது யார் சொன்னா? இது வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னா? என்.ஏ. பல்கிவாலா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ பிரியாம்பிள் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி. ஒரு 4 பேர் இருக்கு அப்படின்னா, என்.ஏ. பல்கிவாலா சொன்னாரு. பிரியாம்பிள பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. டிஸ்கிரிப்டிவா ஒரு 6 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதோட இன்ட்ரோடக்ஷன் இப்படி ஆரம்பிக்கலாம். ஸோ பிரியாம்பிள் இஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஒரு ஹைஃபன் போட்டு என்.ஏ. பல்கிவாலா. இதுதான் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். பிரியாம்பிள பத்தி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் 6 மார்க், 10 மார்க், 15 மார்க்ல ஒரு மெயின்ஸ் ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலாம். பிரியாம்பிள் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் இல்லாட்டி ப்ரிஃபேஸ், கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன் இல்லாட்டி அறிமுகம் அல்லது முன்னுரையை குறிக்கிறது பிரியாம்பிள். பிரியாம்பிளை பத்தி தான் அடுத்தது பார்க்க போறோம். இன்னொன்று பிரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேர் வேற எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எங்கெல்லாம் வருதோ அது ஒரு திருப்பி சொல்லி பார்த்துங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஜவஹர்லால் நேரு மூவ் பண்ணாரு. சரிங்களா? இப்போ ஜவஹர்லால் நேருவோட இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் அந்த பிரியாம்பிள் இருக்கு. சரிங்களா? யார் இந்தியாவோட ஃபாதர், அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு செக்யூலரா இருக்கிறதுக்கு யார் ரொம்ப முக்கியமான காரணம்? இது ஒரு மதச்சார்பின்மையா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா நேரு தான் காரணம். இதெல்லாம் வந்து குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்ததா வந்து இதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் அப்படிங்கிறது இதுதான். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to. இது என்ன அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றதை விட நம்ம ஒரு டேர்மும் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரீட் அவுட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சில அதர் டேர்ம்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததான் இது பிரியாம்பிள் இருக்கக்கூடிய அந்த டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாற்றி கேட்டுருவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிலிம்ஸில் வந்து எம்சிக்யூஸில் இந்த மாதிரி டேட்டை மாற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களால கொஸ்டின் எடுக்க முடியும் ஃபேக்சுவலாக எடுக்கிறது அப்படின்னா. இப்போ முதல்ல வந்து சாவரின் ஒரு கீவேர்டாக பார்ப்போம். சரிங்களா? லைனா போல அப்படின்னாலும் ஒரு கீவேர்டா பார்த்துருவோம். ஏன்னா இந்த கீவேர்டு பார்த்தா தான் அடுத்த கீவேர்டு புரியும். லைனா இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாவரின் இருக்கு. ஆனால் அடுத்தது நம்ம சோஷியலிஸ்ட் தான் பார்க்கணும்னு இல்லை அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் நம்ம ஒன்னா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சாவரின். இப்போ வாட் இஸ் சாவரினிட்டி, இறையாண்மைனா என்னன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நீங்க கரெக்டாக அந்த ஒரு ஆப்ஷன் தப்பு, அந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சாவரின் இறையாண்மை அப்படிங்கிறதுக்கான பிளாங்கா சொல்லாமே, சாவர்னிட்டி இறையாண்மை, இந்தியாவோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த பண்றோம். இந்தியாவோட சாவர்னிட்டி எந்த வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வரக்கூடிய டேர்ம்ஸ். இந்தியாவோட இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல். சரிங்களா? இந்தியாவோட உள்ள இருக்கக்கூடிய உள்துறை விஷயங்கள் ஆஸ் வெல் அஸ் வெளியுறவு, இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்றது யார் கையில இருக்கு அப்படின்னா இந்தியர்கள் கையில தான் இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து இந்தியா வந்து ஒரு சாவரின் ஸ்டேட். இந்தியா வந்து ஒரு இறையாண்மை நாடுன்னு சொல்லலாம். இன்னொரு சொல்கிறேன், ஏதோ ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை அந்த கண்ட்ரியே டிட்டர்மைன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து 1947க்கு முன்னாடி யூகேவோட ஆட்சியில் இருந்துச்சு, பிரிட்டனோட ஆட்சியில் இருந்துச்சு. சரிங்களா? இந்தியாவோட நிறைய இன்டர்னல் விஷயத்துல இந்தியா டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? இப்போ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு. மைசூர் மகாராஜா, இந்த ஹைதராபாத் அரசர், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸை அவங்களே டிட்டர்மைன் பண்ணாங்க. ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் வெளியுறவுத்துறையை வந்து இந்தியாவால் டிட்டர்மைன் பண்ண முடியல. யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா யூகே கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரி கிடையாது. ஆஸ் வெல் அஸ் 1947க்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் இந்தியாவோட உள்துறை, வெளித்துறை, வெளியுறவுத்துறை எல்லாமே யார் டிட்டர்மைன் பண்றா? இந்தியாவே டிட்டர்மைன் பண்ணுது. அப்படிங்கும்போது இப்போ இந்தியா வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் இந்த இறையாண்மை. எந்த ஒரு கண்ட்ரிகிட்ட உங்களோட இன்டர்னல் விஷயம், எக்ஸ்டர்னல் விஷயம் அவங்க கையிலேயே இருக்கோ அது சாவரின் கண்ட்ரி. ஏதோ ஒரு கட்டத்துல இந்தியாவோட இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா வந்து அவங்களோட சாவரினிட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ஓரளவுக்கு அதை வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெரரிசம். சரிங்களா? இந்தியாவுக்குள்ள ஒரு டெரரிசம், இன்டர்னல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுது, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி இதனால பாதிக்கப்படும். அப்போ இந்தியாவோட சாவரினிட்டி இறையாண்மை பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப சப்ரஸ்டா, ஓகேங்களா, ரொம்ப சிவியரா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் வாட்டர்ஸ் இருக்கு, டெரிட்டோரியல் வாட்டர் இருக்கு இல்லையா? இந்தியாவை சுற்றியும் தண்ணி இருக்கு. இந்தியாவோட இந்த 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அது இந்தியாவோட கண்ட்ரோல். இந்த 200 நாட்டிக்கல் மைலுக்குள்ள ஏதாவது ஒரு ஷிப்பு வருது, அதாவது பர்மிஷன் எல்லாம் உள்ள வராங்கன்னா இந்தியாவோட இறையாண்மை பாதிக்கப்படுது, இந்தியாவோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படுது. அப்படிங்கும்போது இந்தியா உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிட்டாலியேட் பண்ணும். ஸோ இதுதான் சாவரின். இப்போ இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா இஸ் அப்சல்யூட் சாவரின் கண்ட்ரி. இந்தியாவோட ஃபுல் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்தியா வந்து டிட்டர்மைன் பண்ணும். இந்த ஒரு வேர்ல்டு அக்ரிமெண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல, வேர்ல்டு பேங்க்ல, இந்த மாதிரி இங்க வேணாலும்
அது இந்தியா சைன் பண்ணலாமா வேணாமான்னு யார் தீர்ப்பு எடுப்பாங்கன்னா இந்தியா தான் தீர்மானம் எடுக்கும். சரிங்களா? இந்தியா தான் வந்து தீர்மானம் எடுக்கும். இந்தியாவோட பார்லிமெண்ட் தீர்மானம் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரி. இதுவே வேற ஒரு கண்ட்ரி நம்மள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கிறாங்க. அப்ப இந்தியாவோட சாவரினிட்டி பாதிக்கப்படுதுன்னு நெறைய இடங்கள்ல பேப்பர்ல பார்ப்போம். அப்ப அந்த இடங்கள்ல இந்தியா வந்து சாவரினிட்டி வந்து பாதிக்கப்படுது. இப்ப இந்தியா இஸ் எ சாவரின் கண்ட்ரி அப்படிங்கிறது இதுதான் சொல்றாங்க. இந்தியா ஹாஸ் இட்ஸ் ஓன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. அண்ட் இட் இஸ் நாட் எ டொமினியன். யாரோட கீழயும் இல்ல. சரிங்களா? நாட் எ டொமினியன் ஆஃப் எனி அதர் எக்ஸ்டர்னல் பவர். இதான் வந்து சாவரினிட்டி. In the country, the legislature has the power to make laws, which are subject to certain limitations. ஓகேங்களா? உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிய என்ன வேணா பண்ணலாம். ஆனா என்ன வேணாலும் பண்ணிட முடியாதுன்னு இல்ல. அதுக்குன்னு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அத யாரு பார்த்துப்பா அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் பார்த்துப்பாங்க. அது அவங்க தவறா பண்றாங்களா? உடனே மக்கள் ஓட்டு போட்டு மாத்திருவாங்க. இல்ல மக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும்னு இல்ல. லெஜிஸ்லேச்சர் தவறு பண்ணுச்சுன்னா அது திருத்தறதுக்கு ஜுடிஷியரி இருக்கு. கோர்ட் இருக்கு. அவங்க திருத்திருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸா தான் நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரக்சரே வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அப்ப சாவரினிட்டினா என்னன்னு புரிஞ்சுது. இந்தியாவோட இன்டர்னல், எக்ஸ்டர்னல் மேட்டரை இந்தியாவே டிட்டர்மைன் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரி. இந்தியா இஸ் எ சாவரின் கண்ட்ரி. இந்தியாவிற்கும் அது சொந்த சுதந்திர அதிகாரம் உள்ளது மற்றும் அது வேறு எந்த வெளிச்சக்தியின் ஆதிக்கத்திற்கும் உட்பட தேவையில்லை. இதான் வந்து சாவரினிட்டியோட தமிழ்ல கரெக்டான டெஃபினிஷன். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, சோசியலிஸ்ட். ஸோ இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியா? சோசியலிசமே நிறைய இருக்கு. சரிங்களா? சோசியலிசம் இந்த சமதர்மம் உள்ள அப்படிங்கிற இந்த சோசியலிசம்க்கு வந்து பிளாங்கா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்க்சிசம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ரொம்ப லிட்டரலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மார்க்சிசம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? மார்க்சிசம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மார்க்சிசம்க்கும் சோசியலிசம்க்கும் என்ன வித்தியாசம் கேட்கிற கேள்வியே தவறு. மார்க்சிசம்ங்கிறது ஒரு ஐடியாலஜி. மார்க்சிஸ்ட். சரிங்களா? கார்ல் மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ் அவங்களோட கருத்தின் மூலியமா, அவங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவங்க கொடுத்த ஒரு ஐடியாலஜி மார்க்சிசம். மார்க்சிசம் ஐடியாலஜி பேஸ் பண்ணி வந்தது தான் சோசியலிசம். சிம்பிள். அதான் சோசியலிசம். மார்க்சிசத்துக்கும் சோசியலிசத்துக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மார்க்சிசம் ஐடியாலஜின்னு வந்தது தான் சோசியலிசம். கார்ல் மார்க்ஸ் கொடுத்தது. சோசியலிசமோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கம்யூனிசம். சோசியலிசம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து லிட்ரல் டெஃபினிஷன் கண்டிப்பா நடைமுறைக்கு வர சாத்தியமே இல்ல. சரிங்களா? இப்ப இன்னொரு சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்ப சோசியலிசம் புரியணும் அப்படின்னா கேபிட்டலிசம் புரியணும். முதலாளித்துவம் புரியணும். முதலாளித்துவம். கேபிட்டலிசம் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முதலாளித்துவம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா காசு இருக்கவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காசு இருந்துகிட்டே இருக்கும் அவங்ககிட்ட. சரிங்களா? அவனோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி அவன் காசு சம்பாதிக்கலாம். எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். அதான் கேபிட்டலிசம். அமெரிக்கா வந்து கேபிட்டலிசம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. இன்னும் நிறைய டெஃபினிஷன் இருக்கு. உங்களுக்கு இந்த கான்டெக்ட்ல புரியணும் அப்படின்னா பணக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? பிரைவேட் ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கலாம். அதான் வந்து கேபிட்டலிசம். ஆனா சோசியலிசம் அப்படிங்கிறது ஒரு சர்டன் டிகிரி தான். அதுக்கு மேல அவனால சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பவர் அவன் கண்ட்ரோல்ல வந்துரும். சரியா? அதனால சோசியலிசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுக்குறது. எல்லாத்துக்கும் ரிசோர்ஸஸ் பிரிச்சு குடுக்குறது. எல்லாத்துக்கும் ஈக்குவலா 5 ஏக்கர் தான் நிலம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா கேபிட்டலிசம்ல அப்படி இல்ல. பணக்காரன் அவனோட இன்னோவேஷன், அவனோட திறமை, அவனோட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு 5 ஏக்கர், 50 ஏக்கர், 500 ஏக்கர், 50,000 ஏக்கர் எவ்வளவு முடியுமோ அவனால எடுத்துக்கலாம். அது கேபிட்டலிசம் பிரின்சிபல். ஆனா சோசியலிசம் பிரின்சிபல் அப்படிங்கிறது 5 ஏக்கர் தான். அவனுக்கு 5 ஏக்கர் தான் ஒரு ஆளுக்கு. இன்னொரு ஆளுக்கு 5 ஏக்கர். மேக்ஸிமம் 5 ஏக்கர் தான். அது எல்லாத்துக்கும் பிரிச்சு எல்லாத்துக்குமே குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சோசியலிசம். ஓகேங்களா? இந்த கேபிட்டலிசம்லயும் சோசியலிசம்லயும் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கும். கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறதுல ஸ்டேட்டே இருக்காது. அதான் ஸ்டேட்லெஸ்ங்குவாங்க. அது வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இகலிட்டரியன் அதாவது அது வந்து எத்தியோப்பியன் சொல்லுவாங்க. அத வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணவே முடியாது. இதான் வந்து லிட்டரலான டெஃபினிஷன். இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு புத்தகம் 7, 8 புத்தகம் இருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி இந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். மார்க்சிசம் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸோட ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜில இருந்து பெறப்பட்டது சோசியலிசம். சோசியலிசமும் கேபிட்டலிசமும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். கேபிட்டலிசம் பணக்காரன் எவ்வளவு பெரிய பணக்காரன் வேணா ஆகலாம். அவனோட ஹார்ட் ஒர்க்னால திறமையினால ஆகலாம். ஆயிட்டே இருக்கலாம். அதான் வந்து கேபிட்டலிசம். சோசியலிசம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு இவ்வளவுதான். ஒரு கேப் இருக்கு. 5 ஏக்கர், 10 ஏக்கர் எல்லாத்துக்கும் ரிசோர்ஸஸ் பிரிச்சு குடுக்கணும். அதான் வந்து சோசியலிசம். கம்யூனிசம் அப்படிங்கிறது சோசியலிசமோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இங்க எல்லாம் ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸ்டேட் இத பாத்துக்குது இல்லையா? ஒரு கட்டம் ஆயிரும். ஸ்டேட்டே தேவையில்ல. மக்களே எல்லாம் கரெக்ட்டா இருக்காங்க. சரிங்களா? ஏன் ஸ்டேட் தேவையில்ல அப்படின்னா, ஸ்டேட் இருக்க வரைக்கும் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் இருந்துட்டே இருக்கும். அது டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி. அப்ப அந்த ஸ்டேட்டே எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். இவ்வளவுதான் சிம்பிளான டெஃபினிஷன்ஸ். இது ஜஸ்ட் இது என்னங்கிறத ஒரு வழியில தெரிஞ்சுக்கோங்க.
இத பத்தி இன்னும் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஆனா கோர் இதுதான். இப்ப சோசியலிசம் வரலாம். இப்ப இந்தியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியா? இந்தியால எல்லாத்துக்கும் 5 ஏக்கர் நிலம் தான் இருக்கா? நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். சோசியலிசம்க்கும் இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியால எல்லாத்துக்கும் 5 ஏக்கர் நிலம் இருக்கா? இல்ல எல்லாத்துக்கும் 5 ஏக்கர் நிலம் மட்டும் தான் இருக்கா? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா வந்து, இந்தியா வந்து மிக்ஸ்டா இருக்கு. 2மே எடுத்துக்கிச்சு. கேபிட்டலிசம்ல இருக்கிற பாசிட்டிவும் எடுத்துக்கிச்சு. இந்தியால எவ்வளவு பெரிய பணக்காரனா வேணா இருக்கலாம். பணக்காரன் ஆயிக்கிட்டே இருக்கலாம். கேபிட்டலிசமோட பிரின்சிபலும் இருக்கு. இந்தியாவோட சோசியலிசம் பிரின்சிபலும் இருக்கு. சோசியலிசமும் இருக்கு. இந்தியால ஒரு ஒரு குறிப்பிட்ட அ அ ம அளவுல இன்கம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அவனுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. இது ஒரு சோசியலிஸ்ட் பிரின்சிபல். இடஒதுக்கீடு. ஒரு குறிப்பிட்ட இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா, அவனுக்கு மாசம் மாசம் சும்மா காசு குடுக்குறாங்க. யுனிவர்சல் பேசிக் இன்கம் குடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, சோசியலிசம் பிரின்சிபல். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிலாம் இதுக்கு பார்க்க முடியாது. அவன் எதுவுமே பண்ணல அப்படின்னா, அவனுக்கு ஒரு யுனிவர்சல் பேசிக் இன்கம்லாம் குடுக்க மாட்டாங்க. அவன் தான் சம்பாரிச்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல இருக்கிறதும் எடுத்து மிக்ஸ்டு அ சோஷியலிசம் வந்து ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம மேக்ஸிமம் இதுல அதிகமா வச்சிருக்கோம். இது ரொம்ப அதிகமா வச்சிருக்கோம். இது கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கோம். அதனால நம்ம கண்ட்ரி வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்ல மிக்ஸ்டு சோஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கண்ட்ரி வந்து மிக்ஸ்டு சோஷியலிசம். அப்ப அவ்வளவுதான். அப்ப டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஹோல்ட்ஸ் ஃபெய்த் இன் மிக்ஸ்டு எக்கானமி. நம்மளோட எக்கானமி வந்து மிக்ஸ்டு எக்கானமி. இதனால இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, புது டெர்மா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுச்சு. அப்ப சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுது. இருக்கிறது எல்லாத்துக்கும் சமமா பங்கிட்டு குடுக்கணும் அப்படிங்கிறது சோஷியலிசம். ஒருத்தனுக்கு இவ்வளவுதான் கேப் அப்படிங்கிறது சோஷியலிசம். சோஷியலிசம்ல ஒரு ஸ்டேட் இருக்கும். நம்மளோடது பெர்ஃபெக்ட் சோஷியலிசம் கிடையாது. சரிங்களா? பெர்ஃபெக்ட் சோஷியலிசம். இந்த சைனா, கொரியாலாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சோஷியலிசமா இருக்கு. ரஷ்யாலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதிலிருந்து கொஞ்சம், இந்த பக்கம் யுஎஸ்ல இருந்து கொஞ்சம் 2யுமே சேர்த்து வச்சு மிக்ஸ்டு எக்கானமின்னு வச்சிருக்கோம். அதுல இருக்க பாசிட்டிவும், இதுல இருக்க பாசிட்டிவும் இருக்கும். நம்மளுக்கு நெகட்டிவ் இல்லன்னு இல்ல. இதுல இருக்க பாசிட்டிவும், இதுல இருக்க பாசிட்டிவும் எடுத்துருக்கோம். இதுக்குன்னு தனியா நெகட்டிவும் இருக்கு. இப்ப வந்து நம்மளோடதுல பார்த்தீங்க அப்படின்னா, போத் பிரைவேட், பப்ளிக் செக்டார்ஸும் இருக்கும். அமெரிக்கா போய் பாருங்க. கவர்ன்மென்ட் பஸ் ஸ்டாண்டே பார்க்க முடியாது. கவர்ன்மென்ட் பஸ்ஸே பார்க்க முடியாது. இதே யுஎஸ் ஐ மீன் ரஷ்யா போயிருங்க, சைனா போயிருங்க. அங்க பிரைவேட் பஸ் ஸ்டாண்டே பார்க்க முடியாது. பிரைவேட் பஸ்ஸே பார்க்க முடியாது. இதே இந்தியாவுக்கு வாங்க. இந்தியால கவர்ன்மென்ட் பஸ்ஸும் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸும் இருக்கும். கவர்ன்மென்ட் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், பிரைவேட் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ சில இடங்கள்ல பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பிரைவேட்டா ஒரு ஒரு ஏரியா பஸ் ஸ்டாண்ட் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெறும் பிரைவேட் மட்டும் இல்ல. இதே வந்து யுஎஸ் போய்க்கோங்க. யுஎஸ்ல கவர்ன்மென்ட் ஸ்கூலே கிடையாது. ஃபுல்லா பிரைவேட் ஸ்கூல். இதே சைனா போய்க்கோங்க. அங்க வெறும் கவர்ன்மென்ட் ஸ்கூல் தான் இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வாங்க. கவர்ன்மென்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. ஸோ இதான் மிக்ஸ்டு எக்கானமி. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் புரியணும்னு ரொம்ப லிட்டரலா எடுத்துக்காதீங்க. ஏதோ 1, 2 கவர்ன்மென்ட் ஸ்கூல் இருக்கலாம் யுஎஸ்ல. ஏதோ 1, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கலாம் சைனால. ஆனா பிரிடாமினன்ட்டா இருக்காது. சரிங்களா? பிரிடாமினன்ட்டா இருக்காது. கேள்விப்பட முடியாது. இந்தியால 2மே இருக்கு. ஸோ இதான் வந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது. ஸோ இந்தியால வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த சோஷியலிசம் அப்படிங்கிறது வந்து பிரியாம்பிள்ல இருந்துச்சா? எப்போ? நவம்பர் 26 பார்த்தோம் இல்லையா? அந்த பிரியாம்பிள்ல ஒரு டேட் போட்டிருக்குல்ல. நவம்பர் 26, 1949ல இந்த ஹோல் கான்ஸ்டிடியூஷனே எழுதி முடிக்கப்பட்டு இந்த பிரியாம்பிள் வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த பிரியாம்பிள்ல இந்த வார்த்தை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை பின்னாடி காலத்துல 1976ல 42வது அமெண்ட்மென்ட் மூலியமா ஆட் பண்ணப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 42nd அமெண்ட்மென்ட் மூலியமா தான் சோஷியலிசம் அப்படிங்கிற வார்த்தையே ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சோஷியலிசம் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. சோஷியலிசம்ங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னாலும், இந்தியா சோஷியலிஸ்ட்டா தான் இருந்துச்சு. நேருவோட ஃபர்ஸ்ட் அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்டு எக்கானமியா தான் அவர் வந்து வழிநடத்திட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப சோஷியலிசம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாவரின் சிம்பிளா புரிஞ்சுச்சு. சோஷியலிசம்ல நெறைய இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனாலும் இதெல்லாம் லிட்டரலா புரியிற அளவுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி டீப்பா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப வெளியலாம் போ வேணாம். அழகா 11த், 12த் பாலிட்டி புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்சிசம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. சோஷியலிசம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. கம்யூனிசம் பத்தி இன்னும் அழகா குடுத்துருக்காங்க. அது இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? கேபிட்டலிசம்க்கு என்ன டிஃபரன்ஸ்? கேபிட்டலிசமால என்ன அட்வான்டேஜ்? என்ன டிஸ்அட்வான்டேஜ்? எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட்ல 11த், 12த் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அது பிலிம்ஸ்ல மேக்ஸிமம் யூஸ் ஆகல அப்படின்னாலும், மெயின்ஸ்ல ரொம்ப அளவுல யூஸ் ஆகும். பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப அளவுல யூஸ் ஆகும். அடுத்தது செக்யூலர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் செக்யூலர் பிரியாம்பிள்ல இருக்கு. செக்யூலரிசம் இந்த வார்த்தை கூடவே ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையும் நவம்பர் 26, 1949 கான்ஸ்டிடியூஷன் வரும்போது அதுல செக்யூலரிசம்ங்கிற வார்த்தை கிடையாது. செக்யூலரிசம் வார்த்தை பின்னாடி மறுபடியும் 42வது அமெண்ட்மென்ட்ல 1976ல சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் இன்னொரு சோஷியலிஸ்ட், செக்யூலர் இன்னொரு வார்த்தை சரிங்களா? இந்த 3 வார்த்தைகளும் ஆட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி இந்த வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணப்பட்டுச்சு. கடைசியில அந்த என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லிடுறேன். இப்ப செக்யூலர் மதச்சார்பற்ற அப்படிங்கிற இந்த வார்த்தை
1976 தான் ஆட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ 1950லேருந்து 1976 கிட்டத்தட்ட 25, 26 வருஷம் இந்தியா அப்ப செக்யூலர் நாடா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா அப்பவும் செக்யூலர் நாடா தான் இருந்துச்சு. இந்தியா அப்பவும் மதச்சார்பற்ற நாடா தான் இருந்துச்சு. வெளிப்படையா பிரியாம்பல்ல குறிப்பிடல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1976ல வெளிப்படையா பிரியாம்பல்ல குறிப்பிட்டாங்க. ஆனா இந்தியாவோட எல்லா பாலிசிஸும், எல்லா புரோகிராம்ஸும் செக்யூலரா தான் இருந்துச்சு. ஸோ செக்யூலர் மதச்சார்பற்ற இதையும் லிட்டரலா நம்ம வந்து ஈஸி இல்லையா? மதச்சார்பற்ற நாடு. இந்தியா வந்து ஒரு செக்யூலர் நாடா அப்படின்னா, ஆமா இந்தியா வந்து ஒரு செக்யூலர் நாடு. மதச்சார்பற்ற நாடு. இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, பெயர்லயே இருக்கு. எந்தவித மதத்தையும் சாராத நாடு அப்படிங்கிறது செக்யூலரிசம். ஆனா செக்யூலரிசம் அப்படிங்கிறது நிறைய டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் செக்யூலரிசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூலரிசம் மதச்சார்பற்ற மதச்சார்பின்மை அப்படிங்கிறதா செக்யூலரிசம். சரிங்களா? இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்யூலரிசம் இருக்கு. நம்ம வந்து வெஸ்ட் செக்யூலரிசம் எடுத்துப்போம். ஒரு டைப் வெஸ்ட் செக்யூலரிசம். இன்னொரு நம்ம செக்யூலரிசம், இந்தியன் செக்யூலரிசம். இன்னொரு டைப் இருக்கு, நெகட்டிவ் செக்யூலரிசம். இது எல்லாமே 11th 12th பாலிட்டி புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப லிட்டரலா சொல்றேன் பாருங்களேன். செக்யூலரிசம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை. வெஸ்ட் செக்யூலரிசம்க்கும் இந்தியன் செக்யூலரிசம்க்கும் என்ன வித்தியாசம்? இது மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட மதச்சார்பின்மைக்கும் வெஸ்ட் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா கிழக்கு நாடுகள், அதாவது இவங்க யாரை சொல்லலாம் அப்படின்னா யூகே, யூஎஸ் அவங்களோட செக்யூலரிசம். சரிங்களா? வெஸ்ட் செக்யூலரிசம் அப்படிங்கிறது யூகே, யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவங்களோட மதச்சார்பின்மையும் நம்மளோட மதச்சார்பின்மையும் சொல்றாங்க. நம்ம 2 பேருமே அவங்களும் செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிப்பாங்க. யாரு? வெஸ்ட்ன்னு யார் சொல்றேன்னா யூகே, யூஎஸ் அவங்களும் நாங்க வந்து செக்யூலர் கண்ட்ரி சொல்லுவாங்க. இந்தியாவும் நாங்க செக்யூலர் கண்ட்ரி சொல்லுவாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்தியா செக்யூலரிசம் அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். இந்தியா வந்து இதை சொல்லிடுறேன். வெஸ்ட் செக்யூலரிசம் ரிலீஜியனும் கவர்மெண்ட்டும் இல்லாட்டி ஸ்டேட் வச்சுக்கலாம். ரிலீஜியனும் ஸ்டேட்டும் வாட்டர் டைட்டா பிரிஞ்சிருக்கும். டைட்டா 2 தனித்தனி டப்பால போட்டு வச்சிருக்காங்க. 2 சேரவே சேராது. ஸ்டேட் தனி, ரிலீஜியன் தனி. அதுதான் வெஸ்ட் செக்யூலரிசம். எக்காரணத்து கொண்டும் ரிலீஜியன்ல ஸ்டேட் உள்ள வராது, கவர்மெண்ட் உள்ள வராது. எக்காரணத்து கொண்டும் கவர்மெண்ட் நடக்கிறதுல ரிலீஜியன் உள்ள வராது. இதுதான் வெஸ்ட் செக்யூலரிசம். சர்ச்சோட விஷயத்துல கவர்மெண்ட் உள்ளே வராது. பாதிரியார் இந்த ட்ரெஸ் தான் போடணும், பாதிரியார் இவங்களெல்லாம் அலோ பண்ணணும் சர்ச்சுக்குள்ள, பாதிரியார் இவங்களெல்லாம் அலோ பண்ணக்கூடாது சர்ச்சுக்குள்ள, இது எதுவுமே வந்து கவர்மெண்ட் சொல்லாது. இதான் வந்து வெஸ்ட் செக்யூலரிசம். கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட சர்ச் எதுவுமே சொல்லாது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் தனியா, கவர்மெண்ட் தனியா போயிடும், ரிலீஜியன் தனியா போயிடும். இவங்களோட விஷயத்துல இவங்க தலையிட மாட்டாங்க, இவங்களோட விஷயத்துல இவங்க தலையிட மாட்டாங்க. 2 பேரும் வாட்டர் டைட்டா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் வெஸ்ட் செக்யூலரிசம். கண்ட்ரி எது ஃபாலோ பண்ணுதுன்னா யூகேவும் யூஎஸும் அது ஃபாலோ பண்ணுது. மக்கள் யார் வேணா என்ன ரிலீஜியன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ரிலீஜியனும் ஸ்டேட் வந்து எதுவுமே ரெகுலேட் எதுவுமே பண்ணாது. அவங்க ரிலீஜன் அவங்கவுங்க டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. உங்க ரிலீஜன்ல இந்த ப்ராப்ளம் இருக்கா, முஸ்லீம் ரிலீஜன்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா, உங்க முஸ்லீம் ரிலீஜியனுக்குள்ளேயே நீங்க அதை சேர்த்து முடிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கிட்ட வராதீங்க. இதான் வந்து வெஸ்ட் செக்யூலரிசம். இதே இந்தியன் செக்யூலரிசம் எடுத்துக்கோங்க. இந்தியாவோட செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் செக்யூலரிசம் சொல்லலாம். இந்தியாவோட செக்யூலரிசம் என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ் செக்யூலரிசம் சொல்லலாம். இன்னொரு பேர் இந்தியாவுக்கு. இந்தியாவோட செக்யூலரிசம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன்ல ஸ்டேட் உள்ள வரும். ஸ்டேட்டுக்கு தான் அதிக பவர், கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர். ரிலீஜியனுக்குள்ள ஸ்டேட் உள்ள வரும். ரிலீஜியன்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள வரும். சபரிமலை கேஸ்ல கவர்மெண்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ பெண்களுக்கு அங்கே அநியாயம் நடக்குது, பெண்களை வந்து இந்த குறிப்பிட்ட வயசுல இருக்க பெண்களை வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் உள்ள வருது, சுப்ரீம் கோர்ட் உள்ள வருது, உள்ள வந்து ரிலீஜியனுக்கே ஆர்டர் பண்ணுது, கேர்ள்ஸ் வந்து உள்ள விடுங்க. அப்போ ரிலீஜியனுக்குள்ள ஸ்டேட் உள்ள வரும். தனித்தனியா பிரிச்சு வைக்கல. ஸ்டேட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ரிலீஜியனுக்குள்ள வந்து அங்க வந்து லா ரெகுலேட் பண்ணும். ஸ்டேட் ரிலீஜியனுக்குள்ள, முஸ்லீம் ரிலீஜியனுக்குள்ள வந்து ட்ரிபிள் தலாக் லா வந்து போடுறாங்க. ஸ்டேட் சபரிமலை கேஸ்க்குள்ள வந்து சபரிமலை கேர்ள்ஸ் வந்து அலோவ் பண்ண சொல்றாங்க. ஸ்டேட் அதே மாதிரி ரிலீஜியன் தாண்டவா டான்ஸ் ஹிந்துஸ்க்கு வந்து இனிமேல் யாருமே வந்து இந்த மாதிரி ரோட்ல தாண்டவ டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு வந்து ஸ்டேட் வந்து சொல்லுது.
அதே மாதிரி ஸ்டேட் வந்து ரிலீஜனுக்குள்ள வருது. கர்நாடகால வந்து இந்த ஹிஜாப் இஷ்யூல எல்லாம் ஸ்டேட் உள்ள வருது பாருங்க. இது எங்கேயுமே வந்து வெஸ்டர்ன் இடத்துல நடக்காது. ஸோ அதான் வெஸ்டர்ன் செக்யுலரிசம், இதான் இந்தியன் செக்யுலரிசம். 2க்கும் வித்தியாசம். இந்தியன் செக்யுலரிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிட்டிவ் செக்யுலரிசம். இந்தியன் செக்யுலரிசம் எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணும். இங்க எந்த ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லா ரிலீஜனுமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்தியன் செக்யுலரிசம் படி இந்தியா போலீஸ், கவர்மெண்ட் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ரிலீஜனை வந்து எல்லாம் ஈக்குவலா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ஹிந்து ரிலீஜன் எவ்வளவு ப்ரொமோட் பண்றாங்க, அதே மாதிரி முஸ்லீம் ரிலீஜனும் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இஸ்லாமிக் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றது இந்தியன் செக்யுலரிசம். எதையுமே ப்ரொமோட் பண்ணாதது வெஸ்டர்ன் செக்யுலரிசம். இதான் வந்து இது 2க்கும் உண்டான வித்தியாசம். இப்போ இந்தியாவில் வந்து இன்னொன்று நெகட்டிவ் செக்யுலரிசம் அப்படிங்கிறது வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, சரிங்களா, ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரிலீஜனுக்கு எகெயின்ஸ்டான நாடு. சரிங்களா, ரிலீஜனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க, ஏத்திஸ்ட், ரிலீஜனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்கலாம் நெகட்டிவ் செக்யுலரிசம். இன்னொரு டைப் வந்து நான் செக்யுலரிசம். அவங்க மதச்சார்பின்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான் மாதிரி நாடுகள், அவங்களோட ரிலீஜனே இஸ்லாமிக் கண்ட்ரி, அந்த ஷரியத் படி தான் இருக்காங்களா. மிடில் ஈஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ் அவங்க எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரிஸ். அப்போ அவங்க நான் செக்யுலர் கண்ட்ரிஸ். இப்போ இந்தியா பாசிட்டிவ் செக்யுலரிசம், இல்லை இந்தியாவோட செக்யுலரிசம் இந்தியன் செக்யுலரிசம் சொல்லலாம். யூஎஸ், யூகே வெஸ்டர்ன் செக்யுலரிசம் சொல்லலாம். சைனா, ரஷ்யா நெகட்டிவ் செக்யுலரிசம் சொல்லலாம். பாகிஸ்தான் நான் செக்யுலரிசம் சொல்லலாம். ஸோ இதான் வந்து செக்யுலரிசம் கொண்டான டிஃபரன்ஸ். இப்போ இந்தியா வந்து மதச்சார்பின்மை நாடு இல்லையா. மீன்ஸ் தட் இந்தியாவோட செக்யுலரிசம் சொல்லியிருக்காங்க, ஆல் த ரிலீஜியன் இன் இந்தியா கெட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். இதே யூஎஸ், யூகேவோட டிஃபைன் பண்ணீங்கன்னா நோ ரிலீஜியன் கெட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அங்கே ரிலீஜியனுக்கே இடமே கிடையாது. இங்கே வந்து ஆல் ரிலீஜியன் கெட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன், ஈக்குவல் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட். Then it was added in 42nd Amendment 1976. அந்த செக்யுலரிசம் அப்படிங்கிற வேர்டே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்தியாவோட செக்யுலர் பிரின்சிபல். அடுத்ததான் வந்து டெமோக்ராட்டிக். இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா, இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடா, இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறதா பிரியாம்பலோட ஆசை. அப்படிதான் இருக்கு. இப்போ இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டா, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் தான். ஜனநாயகம் எல்லா நாடுகளையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் எப்படியெல்லாம் டெமோக்ரஸி, ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் ஜனநாயகம் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் அ ட்ரூ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரி வந்து ட்ரூ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில வந்து கொஞ்சம் டெமோக்ரஸி கம்மியா இருக்கு இல்லையா, ஜனநாயகம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கண்ட்ரி வந்து பார்ஷியலி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில ஜனநாயகம் ரொம்ப அதிக பாதிப்பா இருக்கு. இது வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஃப்ளாடு டெமோக்ரஸி. அடுத்து லாஸ்ட் கேட்டகரி ரொம்ப புவர் கேட்டகரி. இப்போ இதுல இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா, இந்தியா வந்து ஃப்ளாடு கேட்டகரியில இருக்கு. ஸோ இந்தியாவோட ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது ஃப்ளாடு கேட்டகரியில் இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். இந்தியாவில் எல்லாமே ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்காங்க. மக்கள் ஓட்டு போடுறதுனால தான் வந்து எம்பி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எம்பினால வந்து சிஎம் வராரு, பிஎம் வராரு. இதெல்லாம் ஓகே தான், இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஆனால் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குதா, மக்கள் ஓட்டு போடுறது கரெக்டாக அவங்களோட எல்லாத்தோட ஓட்டு உரிமையில் தான் வந்து லீடர் வந்து பிரதிபலிக்கிறாரா, இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், இது ஒரு பக்கம் இருக்கணும். இந்தியா ஜனநாயக நாடா, இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிற இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். இந்தியா பொலிட்டிக்கலா, சோஷியலா, எக்கனாமிக்கலா இந்தியா வந்து ஜனநாயக நாடு தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ஓட் இல்லையா. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவனோட ஒரு ஓட்டுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஸோ அது வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறது சொல்லுது. இந்தியாவில் வந்து தலைவர்கள் வந்து எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எலெக்ஷன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்குதா, எலெக்ஷன் கரெக்டாக, அது அடுத்த டாபிக். ஆனால் இதெல்லாம் தான் இந்தியா வந்து எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 18 வயசான எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுரிமை கிடைக்குது. ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கும்போது அவன் வந்து லீகலான விஷயங்கள்லாம் அவனுக்கும் அந்த ஹெல்ப்பும் கிடைக்குது, எதிர்கொள்ளலாம். இப்போ இந்த வகையில் வந்து இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லலாம். பொலிட்டிக்கலாகவும், சோஷியலாகவும், எக்கனாமிக்காகவும் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கும்போது வந்து ஜனநாயக நாடு, மக்கள் அவங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து ஜனநாயக நாடு சிம்பிளா. அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு.
ஒரு டைப் என்ன அப்படின்னா நேரடி ஜனநாயகம், இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகம் ஜனநாயகம். டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகேவா? டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன் அது வேற. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி வேற. சரிங்களா? நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜனநாயகம் தான் பார்க்குறோம். டைரக்ட் டெமோக்ரஸி தான் பார்க்குறோம். இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இப்போ டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ. அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மசோதான்னு வச்சுக்கலாம், ஒரு பில்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் வித்தியாசம் சொல்றேன். இப்போ ஒரு பில் இருக்கு, ஒரு மசோதா. அந்த பில்லு தான் வந்து சட்டமா மாறும். இப்போ இந்த பில்லுல சட்டமா மாறலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய டிபேட்ஸ் டிஸ்கஷன்லாம் நடக்கும். இந்த பில்லை இனிஷியேட் பண்றது, இந்த பில்லை டிபேட் பண்றது, இந்த பில்லை டிஸ்கஸ் பண்றது, இந்த பில்லை பாஸ் பண்றது, இது எல்லா ப்ராசஸும் யார் இந்தியாவில் பண்றா? பார்லிமெண்ட்ல பண்றாங்க. பார்லிமெண்ட்ல யார் இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட பிரதிநிதி இருக்காங்க. இப்போ இந்தியா மக்களோட பிரதிநிதி இந்த மாதிரி மசோதாவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பில்லை பாஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் இருக்கு, மறைமுக ஜனநாயகம் இருக்கு. இதுவே ஒரு பில் இருக்கு, அந்த பில்லை பாஸ் பண்றது, இனிஷியேட் பண்றது, இந்த பில்லை டிஸ்கஸ் பண்றது, இந்த பில்லை டிபேட் பண்றது, இந்த பில்லை பாஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாத்துலயும் நம்மளோட பிரதிநிதி இல்ல, டைரக்டா மக்களே தேர்ந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. சுவிட்சர்லாந்துல டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு. இந்தியாவில் இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு. டைரக்ட் எலெக்ஷனும் இன்டைரக்ட் எலெக்ஷனும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணும்போது டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மக்கள் நேரடியா ஸ்டேட்டோட அஃபேர்ஸ்ல, ஸ்டேட்டோட விஷயத்துல, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு பில்லை வந்து மக்கள்கிட்ட கேட்பாங்க. இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஓட்டு எடுத்து அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்துல இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதி ஒரு பில்லையும் ஒரு மசோதாவையும் ஸ்டேட் அஃபேர்ஸையும் கவர்மெண்ட் மிஷனையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அது இந்தியா. இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியாவில் அது வந்து சாத்தியமே கிடையாது. இந்தியா வந்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்ல ஒரு பில்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்திட்டையும் ஓட்டு கேட்டுட்டு அப்படி பண்ண முடியாது. அதனால இந்தியாவுக்கு இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் சூட்டபிள் ஆகும். அதனால இந்தியா இன்டைரக்ட் டெமோக்ரஸி வச்சிருக்கோம். இப்போ இந்த சின்ன நாடு நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்கும்போது அவங்களுக்கு அது சாத்தியம் தான். ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டிடலாம். எல்லாரும் நல்லா படிச்சவங்க, லிட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் 60-70% கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இதெல்லாம் கொண்டு வரும்போது 1949, 50 டைம்லலாம் வெறும் 14% லிட்ரேட் ரேட் தான் இருந்திருக்கு. ஸோ இதான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் வித்தியாசம். இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி இருக்கு. ஸோ இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ்னா அதான் நம்ம பிரதிநிதி தானே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாரு, எம்பி, எம்எல்ஏ. அப்போ அதை வந்து ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு கூட சொல்லலாம். அல்லது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இதே சுவிட்சர்லாந்துல பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனே எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நம்மளோட டெமோக்ரஸி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இது என்ன பார்லிமெண்ட்ரி? ஏன்னா இது நிறைய மாறுதல் இருக்கு. நிறைய கண்ட்ரியில் இது பிரசிடென்ஷியலா இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கு இந்தியாவில் இருக்கா? அதே மாதிரி யூகேலயும் அதான் இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் இருக்கு. இந்தியா பாராளுமன்ற ஜனநாயகத்தை செயல்படுத்தியது. ஸோ இதான் வந்து டெமோக்ரஸி. இப்போ இதில் 3 கீவேர்டு வந்து இந்த கிளாஸில் பார்த்துருவோம் இல்லையா? சாவர்னிட்டி, செக்யூலரிசம், சோசியலிசம் பார்த்தோம். அடுத்தது வந்து டெமோக்ரட்டிக், ஜனநாயகம்னா என்னன்னு பார்த்தோம். நீ அடுத்த கிளாஸில் வரக்கூடிய கிளாஸஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மிச்சம் இருக்க கீவேர்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மிச்சம் இருக்க கீவேர்ட்ஸ் சாவரின் பார்த்துருக்கோம், சோசியலிஸ்ட் பார்த்துருக்கோம், செக்யூலர் பார்த்துருக்கோம், டெமோக்ராட்டிக் பார்த்துருக்கோம். நீ ரிபப்ளிக்னா என்னன்னு பார்ப்போம், முக்கியமான ஒரு டேர்ம். இது 4 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 டேர்ம்ல 5 டேர்ம் பார்த்த மாதிரி. அடுத்தது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இதுவும் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் லிட்டரலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாம்பல் படிக்கும்போது பிரியாம்பல் முகவரி வந்து இன்னும் நிறைய புரியும். கான்ஸ்டியூஷனோட ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாம்பல் தான் அப்படிங்கிறது புரியும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இது பிரியாம்பலோட செகண்ட் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம்.